ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நீக்கம். தானே தலைவராக செயல்பட போவதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு. வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். அணையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து விடுவார் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். பங்குனி உத்திரம் மற்றும் முகூர்த்த நாளையொட்டி புகழ்பெற்ற தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. பிச்சிப்பூ விலை கிலோ 2000 ரூபாயாக அதிகரிப்பு. அஜித் நடிப்பில் உருவான குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியீடு. தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் முன்பு திரண்ட ரசிகர்கள். பிற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா திடீர் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவராக தானே செயல்பட போவதாக அறிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாமக கூட்ட மேடையிலேயே கட்சியின் நிறுவனரான ராமதாசுக்கும் அவரது மகனுக்கும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் உருவானது. இதனைத் தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் இருவரையும் சந்தித்து பேசி சமாதானம் செய்தனர். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் இனி பாமக தலைவராக தானே செயல்பட போவதாக அறிவித்துள்ளார். பாமக தலைவராக இருந்த அன்புமணியை செயல் தலைவராக நியமிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராமதாஸின் இந்த அதிரடி நடவடிக்கை பாமகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த சோதனை நிறைவடைந்திருக்கிறது. சென்னையிலும் திருச்சியிலும் கடந்த 7ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை தொடங்கினார்கள். நேருவின் சகோதரர் ராமச்சந்திரனிடம் மட்டும் 5 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 72 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணையை தொடர்ந்து நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காமல் போனதற்கு பாஜகவின் நிர்பந்தமே காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எல்லா தரப்பினரும் வரவேற்ற போதிலும் அதிமுக மட்டும் செய்வதறியாது திகைத்து நின்றதாக கூறினார். பாஜகவுடன் பகை ஏற்பட்டுவிடும் என்பதற்காகவே நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தார் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பாஜகவின் நிர்பந்தமே காரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்பதால் சீமானை தங்கள் பக்கம் இழுக்க அந்த கட்சி முயற்சிக்கிறது என்றும் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். பங்குனி உத்திரம் மற்றும் முகூர்த்த நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக பிச்சிப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 400 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விலை போகிறது. மேலும் ரோஜா, சம்மங்கி, அரளி போன்ற பிற பூக்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. கேரளா வியாபாரிகள் தோவாளை மலர் சந்தையில் வந்து பூக்களை அதிகம் வாங்கி செல்லும் நிலையில் தற்போது பூக்களின் தேவை அதிகரிப்பின் காரணமாகவே நல்ல விலை கிடைத்திருப்பதாக இங்குள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணை வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடுவார் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் வலது கரை, இடது கரை, 16 கண்மதகு, ஆய்வு சுரங்கம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் மேட்டூர் அணை திறப்பு குறித்த தகவலையும் தெரிவித்தனர். ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் நேரில் தண்ணீரை திறந்து வைப்பார் என்றும் அதற்குள் இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கனாம்பட்டி பகுதியில் உள்ள கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதனை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் 650 காளைகள் களமிறக்கப்பட்டன. 300க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கும் வீர விளையாட்டில் ஈடுபட்டனர்.
அப்பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதனை ஆர்வமுடன் கண்டு களித்தனர். மாங்கனாப்பட்டி வீரம்மா காளியம்மன் கோவிலில் திருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியானதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவரது ரசிகர்கள் அதனை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. மதுரையில் 25க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டது. காலை 6 மணிக்கு மதுரையில் உள்ள திரையரங்குகளின் கூடிய அஜித் ரசிகர்கள் ஆட்டமும் பாட்டமுமாய் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பட்டாசு வெடித்தும் அஜித்தின் பேனர்களுக்கு பால் அபிஷேகம் செய்தும் உற்சாகமாக இதனை கொண்டாடி வருகின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் கீழே கிடந்த தங்க நகைகளை போலீசிடம் ஒப்படைத்த சிறுமிகளை அழைத்து திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதக்கம் அணிவித்தும் பரிசு பொருட்களை வழங்கியும் பாராட்டி உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியை சேர்ந்த சகோதரிகளான பவித்ரா ரேணுகா ஆகிய இருவரும் திருத்தணியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது கார் பார்க்கிங் பகுதியில் தங்க காப்பு கிடந்ததை கண்டெடுத்திருக்கின்றனர். பின்னர் அதனை திருத்தணி புறக்காவல் பணியில் இருந்த காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். இத்தனை இளம் வயதில் சிறுமிகளின் இந்த நேர்மையை அறிந்த திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அந்த சகோதரிகளை வரவழைத்து பதக்கம் அணிவித்தும் பரிசு பொருட்களை வழங்கியும் பாராட்டி உள்ளார். யார் பொருட்களுக்கும் ஆசைப்படக்கூடாது என தமது பெற்றோர் கூறியிருப்பதால் கீழே கிடந்த தங்க வளையலை காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக அச்சிறுமிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பிற நாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரி 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அந்நாட்டு நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, பெரும்பாலான நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் பரஸ்பர வரி 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் எல்லா நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்றும் கூறினார். பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பிறகு பிற நாடுகளும் அமெரிக்கா பொருள் மீது கடுமையான வரிகளை விதித்ததால் அந்நாட்டு அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.